வீதிகளை சுத்தம் செய்வோம். வீதிகளை சுத்தம் செய்வோம். அநீதிகளுக்கு முடிவு கட்டுவோம். லீமாரோஸ் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய உறுப்பினர் அவர்கள் அவங்க 1080 கோடி சொத்து கணக்கு காட்டுறாங்க. 6000 கோடி குடும்ப சொத்து கணக்கு காட்டுறாங்க. அவர்களுக்கு கட்டணமே இலவசமா கார் கொடுக்குறாங்க. அப்ப அவரெல்லாம் விருப்பப்பட்டு செய்யறாரு முதல்வர் அவர்கள். ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க உதவியாளர் கொடுக்கக்கூடிய 20,000 கொடுக்க கூடாது? நீ எவ்வளவு நாள் தள்ளி நிக்கிறீங்களோ தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் 20 வருஷமா 18 வருஷமா தினக்கூலியில் வேலை செஞ்சுக்கினே நாங்கள் கஷ்டப்படுறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? எம்எல்ஏ கார் இல்லை எங்களுக்கு ஒரு உதவியாளர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உதவியாளருக்கு 25,000 ரூபாய் சம்பளமோ, எம்எல்ஏக்கு ஒரு காரு, மறுபடியும் அவங்களுக்கு டீசலு பெட்ரோலு எல்லாமே அரசாங்க பணத்துலேருந்து தானே கொடுக்குறீங்க. பணம் கஜானாவே காலி ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு மட்டும் சாத்தியமாகுது? மாதம் 19,000 ரூபாய் சம்பளம் வச்சுன்னு என்னத்த வாடகை கட்ட முடியும்? இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் எங்களுக்கு பணி நிரந்தனை பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, செய்கிறன்ற ஒரு ஆதரவு கொடுத்தாரு. இப்போ எதுவுமே சொல்லாத அவர் கம்முனுக்கிறாரு. எதனால அவர் கம்முன்னு இருக்கிறாரு? ஆட்சியில் இல்லாதப்போ அவர் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தாரு, இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போன்னு. இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே எங்களையா அவர் கண்டுக்காதக்கிறாரு. எல்லா இடத்துக்கும் போகிறாரு, பஸ் ஓட்டுறவங்களுக்கு செய்கிறாரு, எல்லா இடத்துலையும் செய்கிறாரு. இந்த தூய்மை பணியாளர் மட்டும் அவர் கண்ணுக்கு ஏன் தெரியல? அவருக்கு மனித நேயன்னு ஒன்று இருந்ததுன்னா அது வெளியில் வரணும். எங்களை அழைச்சி அவர் பேசணும். ஏன்னா உடைமாற்று மறையோ கழிப்பிட வசதியோ கிடையாது. மொத்தம் 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்க 2500 பேருக்கு தூக்க கட்டன்னு சொல்றீங்க. அந்த வீடை நாங்க வாங்கணும்னா நாங்க பணி நிரந்தரத்தை வாங்கி தானே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். யாரு கொடுக்க போறீங்க? தொடர்ந்து 9வது நாளாக ரிப்பன் மாளிகை அருகில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வராங்க. அவர்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, H3 வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இந்த 9வது நாளாக தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இன்னைக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா, 25 வருஷம் இவங்களும் 25 வருஷம் அவங்களும் ஆண்டி பார்த்தாங்க. புதுசாக ஒரு ஆட்சி வரட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம், தாவேக்கா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அது மாண்புமிகு இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் அவர்கள் ஆட்சி அமைச்ச போயிட்டு அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன சொன்னார்னா, H3 வாக்குறுதி தினக்கூலியில் கிட்டத்தட்ட 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தரப்படும், நான் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி 3 மாதம் மேலே ஆகுது, 3 மாதம் தாண்டிச்சு. H3 வாக்குறுதி அவர் பண்ணுறேன்னு சொன்னால்தான் நாங்கள் எதுவுமே இப்போ தான் ஆட்சி கட்டில் உட்காந்துக்கிறேன், நம்ம எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இருந்தோம். இப்போ சட்டப்பேரவையில் மானியம் கோரிக்கை போச்சு. 24ஆம் தேதி மானியம் கோரிக்கை உள்ளாட்சித்துறை மானியம் கோரிக்கை போகும்போது தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. யார்? அந்த துறையினுடைய அமைச்சர் முதல்வர் அவர் தான். எங்கள் உள்ளாட்சித்துறை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியில்லை. பண்ணுறோம் தான் சொல்கிறாங்க. எப்போ பண்ணுவீங்க? நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் உங்கள் வாய் மொழியாக சொல்லுங்கள், எழுத்துப்பூர்வமாக சொல்லுங்கள். நாங்கள் 20 வருஷமா 18 வருஷமா தினக்கூலியில் வேலை செஞ்சுக்கினே நாங்கள் கஷ்டப்படுறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? சொல்லுங்கள். எம்எல்ஏ கார் இல்லை எங்களுக்கு ஒரு உதவியாளர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உதவியாளருக்கு 25,000 ரூபாய் சம்பளமோ, எம்எல்ஏக்கு ஒரு காரு, மறுபடியும் அவங்களுக்கு டீசலு பெட்ரோலு எல்லாமே அரசாங்க பணத்துலேருந்து தானே கொடுக்குறீங்க. பணம் கஜானாவே காலி ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு மட்டும் சாத்தியமாகுது? அப்போ தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வருஷம் முழுக்க நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டுனே இருக்கணுமா? மாதம் 19,000 ரூபாய் சம்பளம் வச்சுன்னு என்னத்த வாடகை கட்ட முடியும்? பசங்களை படிக்க வைக்க முடியும்? வீட்டு இப்போ இருக்கிற அத்தியாவசிய பொருள் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. பால் விலையிலேருந்து எல்லாமே ஏறி போகுது. எப்படி சொல்லுங்கள்? குடும்பம் நடத்த முடியுமா? குடும்பம் நடத்த முடியாது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் H3 வாக்குறுதின்னு ஒன்று சொல்லிக்கிறீங்களா? பணி நிரந்தரம் படுத்துறேன்னு 5 வருஷம் கழித்து யார் வேலை செஞ்சுக்கிறாங்களோ அவங்கள நான் பணி நிரந்தரம் படுத்துறேன்னு சொல்கிறீங்க. அந்த பணி நிரந்தரத்துக்கு ஒரு கையெழுத்தை போட்டு கொடுங்க. எங்களுக்கு யாரோட தெய்வ தேவை இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் எங்களுக்கு பணி நிரந்தனை பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, செய்கிறன்ற ஒரு ஆதரவு கொடுத்தாரு. இப்போ எதுவுமே சொல்லாத அவர் கம்முனுக்கிறாரு. எதனால் அவர் கம்முன்னு இருக்கிறாரு? அப்போ இத்தனை வருஷம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு வேலை செஞ்சதுக்கு எங்களுக்கு இன்னான்ற ஒரு பலனை அவர் தானே சொன்னார். அவர் தானே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆட்சியில் இல்லாதப்போ அவர் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தாரு, இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போன்னு. இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே எங்களையா அவர் கண்டுக்காதக்கிறாரு. எல்லா இடத்துக்கும் போகிறாரு, பஸ் ஓட்டுறவங்களுக்கு செய்கிறாரு, எல்லா இடத்துலையும் செய்கிறாரு. இந்த தூய்மை பணியாளர் மட்டும் அவர் கண்ணுக்கு ஏன் தெரியல? நாங்கள் என்ன பாவத்தை பண்ணோம் ஏன் தெரியல?
ஏன் நாங்கள் கொரோனாவில் செய்யலையா, வரதா புயலில் செய்யலையா? ஆட்சியில் இல்லாதப்போ அவர் பாவம் பார்த்தவர், ஆட்சியில் இருக்கும் போது எங்களுக்கு எதுக்கு பாவம் பார்க்க மாட்டாரு, எங்களுக்கு எதுக்கு செய்ய மாட்டார்? இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் வரல. எங்களுக்கு பதில் வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துனே தான் இருக்கும். இதால் இன்னானாலும் சரி, ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம். எங்களுக்கு பிஎஃப் வர, அது வர, இது வர, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு உடம்பு சரியாத உழுந்தா கூட சரி, நாங்கள் சம்பளம் இல்லாத வீட்டுக்கு தான் போய்க்கிறோம். இதுக்கு இருந்த முதலமைச்சர் இப்படி தான் பண்ணார். எங்களுக்கு ஒரு லீவுனா லீவு தான், எங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது. அப்படி தான் நாங்கள் வேலை செஞ்சோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லலை. இவராது செய்வாரான்றது நாங்கள் அவர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். சமூக நீதி நலத்துறையிலிருந்து 2500 பேர் தூய்மை பணியாளர்களுக்கு வீடு தருவோன்னு சொல்லி மதிப்பிற்குரிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வீடு மொத்தம் 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் 2500 பேருக்கு துவக்க கட்டன்னு சொல்கிறீங்க. அந்த வீடை நாங்கள் வாங்கணும்னா நாங்கள் பணி நிரந்தரத்தை வாங்கி தானே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். யாரு கொடுக்க போகிறீங்க? எந்த தொழிலாளி கொடுக்க போகிறீங்க? எந்த இடத்துல பிரிக்க போகிறீங்க? வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன கேட்குறோம்? உங்ககிட்ட பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2500 பேருக்கு வீடு தருவேன்னு சொல்கிறீங்க. யாருன்னா வீடு கேட்டோமா? இப்போ வீடு யாருன்னா கேட்டீங்க? போராட்டம் தனியாக நடக்குதா? வீடு 10ஓட 11 கோரிக்கை. முதல் கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம் மட்டும்தான். 2 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல சென்னையில் 30,000 பேர் இருக்காங்க, 29,433 பேர் இருக்காங்க. அது மலேரியாவில் ஆரம்பித்து, ஓட்டுநரில் ஆரம்பித்து, விதவிதமான முறையில் இந்த சானிடரி ஒர்க்கில் இருக்காங்க. நீங்கள் 2500 பேருக்கு வீடு தருன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் கேட்கறது என்ன, நீங்கள் சொல்கிறது என்ன? எங்களுக்கு நீங்கள் பணி இயந்திரம் கொடுங்க. வீடெல்லாம் நாங்களே பணி இயந்திர தொழிலாளி ஆகி லோன் போட்டு கூட வாங்கிப்போம். வீடு யாரும் கேட்டு இப்போ உடனடியாக கோரிக்கை வைக்கல. திசை திருப்பும் நடவடிக்கைகளை தாவேக அரசு இயங்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அவர் இப்போ H3 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. முன்னாடி நாங்கள் பனையூரில் எங்களை அழைச்சி அவர் பேசும்போது இந்த போராட்டம் சாத்தியமான்னு கேட்டார். ஏன்னா சென்னை மாநகராட்சியிலேருந்து தூக்கி வெளியே எறியப்பட்டோம். நாங்கள் 6 மாத காலம் அதுக்குண்டான சம்பளம் வழங்கப்படலை. நீங்கள் சென்னை மாநகராட்சி ஊழியரே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உழைப்போர் உரிமை இயக்கத்தில் நாங்கள் எடுத்த அறவழி போராட்டத்தினால மறுபடியும் சென்னை மாநகராட்சிக்குள்ளே நாங்கள் தூய்மை பணியாளர்களாக, தற்காலிக பணியாளர்களாக பணி செஞ்சுட்டு வரோம். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு H3ங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. 5 ஆண்டு காலம் ஒப்பந்த முறையில் பணி செஞ்சால் அவங்கள நிரந்தர பணியாளர்களாக ஆக்குவேன் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதியை கையில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தை 9 நாளாக தொடர்றோம். நாங்கள் வாங்குகிற 761 ஒரு நாள் கூலி எங்களுக்கு. இதில் கூலி திருட்டுங்கிறது நடக்குது. 761 ரூபா. நாங்கள் 391 ரூபா எங்களுடைய தினக்கூலியாக இருந்தது. எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் அம்பத்தூர் தோழர் கூடத்தில் 4 நாள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக தான் இது சாத்தியமாச்சு. இன்னைக்கு 761 ரூபா வாங்குகிறோம். நாங்கள் கேட்குறது, மாவட்ட ஆட்சியர் அறிவித்தபடி எங்களுக்கு 832 தினக்கூலி வழங்கப்படணும், எங்களுக்கு உணவுப்படி வழங்கப்படணும். எங்களுடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி கொடுக்கணும். தூய்மை பணியாளர்களை அலக்களிக்க கூடாது. நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு அந்த நீங்கள் H3 வாக்குறுதிப்படி எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தலைன்னா எங்களுக்கு சம்பளம் கூடும். நாளைக்கு எங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் அரசாங்கத்துலேருந்து கிடைக்கும். நாங்கள் இன்னும் தினக்கூலியாகவே இருக்கிறோம். சட்டம் ஒன்று இருக்குது, 480 நாள் வேலை செஞ்சால் அவங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஏன் அரசாங்கத்தில் இருக்குது அந்த சட்டம், ஏன் அமல்படுத்த மாட்டேன்றீங்க? சரி, நீங்கள் 5 வருஷம் நான் வாக்குறுதி கொடுத்துக்கிறேன் பண்ணுறேன்னு சொன்னேன். இன்னும் பண்ணலையா? நாங்கள் கற்று நிற்கிறோம். இன்றைக்கி 9வது நாள் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணின்னு தான் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சட்டப்பேரவை செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி நீங்கள் பேசியே ஆகணும். நீங்கள் எங்கள் தொழிற்சங்க ஆளுங்களை கூப்பிட்டு, எங்கள் தலைவர்களை கூப்பிட்டு, உழைப்போர் உரிமை இயக்கும் LTUC மாநில தலைவர் எங்கள் தோழர் பாரதி அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக பேசணும். பேசி அவர் கொடுக்குற கோரிக்கை மனு வாங்கணும். வாங்கி எங்களுக்கான என்ன விஷயமோ அது உங்கள் வாய்ப்படியாகவே நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரணும். அவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறாருன்னா அவங்க இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவர் கார் வாங்கி தராரு, கரெக்டு. இதில் நாங்களும் இல்லாதப்பட்டவங்க தான், நாங்கள் இருக்கப்பட்டவங்க கிடையாது. இந்த சம்பளத்தை நம்பி தான் எங்கள் பிள்ளைங்களை வச்சு நாங்கள் பார்த்துன்னுக்குறோம். எங்களுக்கு இந்த சம்பளம் போதுமான சம்பளம் இல்லை. ஏன்னா இன்னொன்று, எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. எழுத படிக்க தெரிஞ்சுன்னா நாங்கள் ஒரு வேலைக்கு போயிருப்போம். எங்களுக்கு படிக்க தெரியாதால் தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம். பெருக்கிற வேலைக்கு பீவாருனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் குப்பை வாடுற வேலைக்கு வந்தோம். எங்களுக்கு இந்த வேலையும் நிரந்தரம் இல்லைன்னா நாங்கள் எங்கே போய் நாங்கள் செய்கிறது சொல்லுங்கள்? எங்களுக்கு இந்த வேலை தான் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். ஐயா நம்ம முதலமைச்சர் ஐயா கருணை காட்டி எங்களுக்கு இந்த வேலையை நல்ல முறையில் எங்களுக்கு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் செய்வாருன்ற ஒரு இதில் தான் அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசு அதனுடைய முதல்வர் அவர்கள் அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 14/8/2025 அன்று தற்போதைய முதல்வர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தேர்தல் வாக்குறுதியை கொடுங்க தானே போராடுறாங்க,
தேர்தல் வாக்குறுதியை கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா ஒன்று நிறைவேற்றணும், அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு தற்போதைய முதல்வர் அவர்கள் கேட்டிருக்காங்க 14/8/2025 அன்று. அதை தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். தேர்தல் வாக்குறுதி இன்னும் கொடுத்துறீங்க, அந்த தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற மாட்டேன்னீங்க? அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்புறம் பணியந்திரம் செய்யுங்க இந்த தொழிலாளிங்களை அப்படின்னு சொல்லி தற்போதைய முதல்வர் அவர்கள் 11ஆம் தேதி செய்தி வெளியிட்டிருக்காரு. ரெண்டுமே அவர் வெளியிட்ட செய்தி தான். அப்போ நாங்கள் கேட்குறது தேர்தல் வாக்குறுதியும் பணியந்திரமும் அவர் என்ன கேட்டாரோ கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அதே இந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள் கேட்குறோம். முதல்வருக்கு வந்து எங்களை சந்திப்பதற்கு இப்போது வரைக்கும் நேரம் ஒதுக்கல. நேற்று டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலினுடைய கிளையை திறப்பதுக்கு போகிறார். அவங்க வருஷத்துக்கு 2000 கோடி சம்பாதிக்கிறாங்க. நடுத்தரில் ரோட்டில் சென்னை முழுக்க சுற்றி குப்பை அள்ளி பிழைக்கிறவங்க இல்லை, குப்பையை எடுத்து மக்களை காப்பாற்றுறவங்க இல்லை, மிகப்பெரிய பணக்காரங்க. இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இந்த டாக்டர் அகர்வால் பவன் ஹாஸ்பிட்டல் நல்லா கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மருத்துவரே போய் புதிய கிளையை திறக்கிறார். இது என்ன நியாயம்? ஒரு பக்கம் அவங்க துறை அவங்களோட அமைச்சர் அவர் சொல்கிறாங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிற மாதிரி தரத்தை உயர்த்தணும்னு. இன்னொரு பக்கம் போய் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அந்த கிளையை திறப்பறதுக்கு தனியாக நவீன கிளையை திறப்பதுக்கு போய் ஆடில் நிற்கிறார். இது என்ன நியாயம்? ஒரு தனியார் நிறுவனத்தை எதுக்கு ஊக்குவிக்கணும்? ஒரு முதல்வர் அவர்கள் நம்மாழ்வார் விருதுன்னு கூப்பிட்டு கொடுக்குறார். அவர் நினச்சா சட்டமன்றத்தில் பார்த்துன்னு தான் இருக்கார். அவர் நினச்சா வெளியே பெரிய தனியார் முதலாளிகளை பார்க்கறதுக்கு அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு பார்த்து தான் இருக்கார். ஏன் உழைக்கும் தூய்மை பணியாளர்களை நாங்கள் பணியந்திர கோரிக்கை, மகப்பேறு விடுப்பு, வார விடுப்பு, தேசிய விடுப்பு, பண்டிகை விடுப்பு, மாவட்ட ஆட்சியருடைய சம்பளம் 832 கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை ஏன் 9 நாட்களாக சந்திக்குவதற்கு மறுக்கிறார்? யாருமே அவர் சந்திக்கலாம், அது பரவாயில்ல, மற்றவங்களாம் சந்திக்கிறார், எங்களே சந்திக்க மாட்டேன்றார். அப்போ எங்கள் கோரிக்கை எங்களை பார்க்கணுன்றது. நேற்று விசிலை கையில் எடுத்தோம், நீங்கள் தொடப்பத்தை கையில் எடுத்திருக்காங்க. நாளைக்கு என்னென்னலாம் எடுப்போமோ எங்களுக்கும் தெரியாது. எங்கள் அனுமதி கொடுத்த இடத்த நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் அனுமதிக்கும் எங்களுடைய போராட்டத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கும். நாங்கள் அமைதியாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படணும், முதல்வர் அவர்கள் செவி சாய்க்கணுன்றது தான் நாங்கள் இந்த பேரிகேடுக்குள்ளேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் தினைக்கும் இதே மாதிரி பொசிஷனில் நாங்கள் பண்ணிட்டு இருப்போன்றது இல்லை. அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் எடுப்போம். இது அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் லீமாரோஸ் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய உறுப்பினர் அவர்கள் அவங்க 1080 கோடி சொத்து கணக்கு காட்டுறாங்க, 6000 கோடி குடும்ப சொத்து கணக்கு காட்டுறாங்க. அவர்களுக்கு கட்டணமே இலவசமாக கார் கொடுக்குறாங்க. அப்போ அவரெல்லாம் விருப்பப்பட்டு செய்கிறார் முதல்வர் அவர்கள். ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க உதவியாளர் கொடுக்கக்கூடிய 25,000 கொடுக்கக்கூடாது? நீங்கள் எவ்வளோ நாள் தள்ளி நிற்கிறீங்களோ தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கும் அனைத்து கட்சியினருக்கும் எங்களுடைய வேண்டுகோள், உழைப்புரிமைக்கு சார்பில் உங்கள் வீட்டு குப்பையை கூட நீங்கள் கையில் தொட மாட்டீங்க. உங்கள் வீட்டில் குப்பை இருந்தால் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் பழத்தை போட்டாலோ, காய்கறி போட்டாலோ, சாப்பாடு போட்டாலோ இன்னொரு தடவை அதில் கை வைக்க மாட்டீங்க. அந்த குப்பையை நீங்கள் தரம் பிரிக்கணுன்ற பேரில் யாரும் தரம் பிரித்து தரதில்லை. ஃபைன்லாம் கார்பரேஷன் சொல்லுது, ஆனால் யாரும் தரம் பிரித்து தரதில்லை. நாப்கினும் ஒரே குப்பை தான், டைப்பரும் ஒரே குப்பை தான், பாட்டிலோட ஒரே குப்பை தான், காய்கறியும் ஒரே குப்பை தான், பழமும் மீந்து போன சாப்பாடு ஒரே குப்பை தான். அதை கையில் அள்ளி செய்கிறாங்க. பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும். அனைத்து கட்சியினரும் எங்களுக்காக கேள்வி கேட்கணும். நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நியாயம் வழங்குங்கன்னு நம்பிக்கை இருக்குது. முதல்வர் எங்களை சந்தித்து கோரிக்கை தீரும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடருவோம்.